டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 2012th இயர் அப்போ 14th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரெட் பால் வந்து 4 இருக்கு. ப்ளூ பால் வந்து 5 இருக்கு. கிரீன் பால் வந்து 6 இருக்கு. இந்த 3 பால்ல 2 பால ரேண்டமா எடுக்கிறாங்க. அது என்னென்ன பால் அப்படின்னா, ப்ளூ பால்ல 1 எடுக்கிறாங்க, கிரீன் பால்ல 1 எடுக்கிறாங்க. எடுத்துட்டு இதோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது ரெட் பால் 4, ப்ளூ பால் வந்து 5, கிரீன் பால் வந்து 6. இப்போ என்னன்றது என்னன்னா டோட்டல், ஓகேங்களா? ஸோ n ஈக்குவல் டு டோட்டல் பால் எவ்வளோ இருக்கு அப்படின்னா, ரெட் பால் ஒரு 4, ப்ளூ பால்ல ஒரு 5, கிரீன் பால்ல ஒரு 6, எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம்னா 15 கிடக்குது. இது வந்து என்னோட வேல்யூ, ஓகேவா? இப்போ n ஆஃப் s கண்டுபிடிக்கப்போம். n ஆஃப் sன்றது என்னன்னா, மொத்தம் 15 பால் இருக்கு. 15 பால்ல 2 ரேண்டமா எடுக்கிறாங்க. அதுதான் இந்த கான்செப்ட். இல்ல ப்ராபபிலிட்டி படி போட்டோம்னா 15 into 4 divided by 2 into 1. இது வந்து n ஆஃப் s ஓட வேல்யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து வந்து n ஆஃப் a. n ஆஃப் aன்றது எப்படின்னா 5, அதாவது எதுல ப்ளூ பால்ல 1 எடுக்கிறாங்க. ஸோ 5ல ஒரு பால் எடுக்கிறாங்க. அடுத்து கிரீன்ல ஒரு பால் எடுக்கிறாங்க. ஓகேவா? அதுதான் இங்க இருக்கு. இதை ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். அப்பனா 5 into 6. இது வந்து n ஆஃப் a ஓட வேல்யூவா வரும். ஓகேங்களா? இப்போ என்னோட வேல்யூ 15, n ஆஃப் s ஓட வேல்யூ என்னன்னா 15 into 4 divided by 2 into 1. n ஆஃப் a ஓட வேல்யூ என்னன்னா 5 into 6. இப்போ ப்ராபபிலிட்டி, அதாவது p ஆஃப் a ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா n ஆஃப் a divided by n ஆஃப் s. இப்போ n ஆஃப் a ஓட வேல்யூ என்ன? 5 into 6 divided by n ஆஃப் s ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 15 into 14 divided by 2. ஓகேவா? அதுக்கடுத்து இங்க அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா இந்த 2 வந்து இங்க மேல போயிடும். ஓகேவா? ஸோ அதான் 5 into 6 into 2 divided by 15 into 4. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா?